ஹைடா சுகர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது எந்த எஃப்எஃப்னா 3+1 = லவ். நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் வந்து கொடுக்கணும். என்னென்னா, ருத்ரா, என் மச்சான், ஃபஜீலா பேகம்ங்கிற அந்த 3 பேரும் எத்தனை தடவை கேட்பீங்க இந்த எஃப்எஃப் போடு, இந்த எஃப்எஃப் போடுன்னு. உங்களுக்காக தான் இந்த ரெக்கார்டே பண்ணுறேன் இன்றைக்கி. இல்லைன்னா இதோட முடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்காகவே இந்த எஃப்எஃப் வந்து போடுறேன். சரியா? 3 பேருக்காகவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஜேகே வந்து உங்கள் குழந்த ஷாமை வந்து கீழே போட்டிருப்பாங்க. அப்போ நீங்கள் தான் போய் தூக்கிட்டு, என்ன ஜேகே இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்கடா. ஷாமும் வந்து, அம்மா நான் என்ன சொன்னேன், தப்பாக ஒன்றுமே சொல்லலாம், அவர் ஏன் என்ன கீழே போட்டார் அப்படின்ட்டு அப்படியே ஷாம் கேட்குறான். நீங்களாம் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு அற்ற ஷாக்காகி உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் தான் அப்படியே ஷாமை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காடுறீங்க. இந்த பக்கம் வியும் ஜிமினா அவ்வளோ சிரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் வந்தோன்னே அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஜேகே பார்த்து அப்படியே நக்கெல்லாம் செய்வாங்களடா, அந்த மாதிரி செஞ்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேவா கடுப்பாக வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்கார்றாரு. நீங்கள் தான் டேட்டாங்க இங்கே அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட இடுப்பில் அப்படியே தேய்ச்சி விட்டுட்ருக்கீங்க. அப்போது ஷியாம் தான் அப்படியே திரும்பி ஜேகேவை பார்க்குறான், உங்களை பார்க்குறான், ஜேகேவை பார்க்குறான், உங்களை பார்க்குறான். என்ன இந்த மாமா இப்படி முறைக்கிறாரு, அம்மாட்ட சொல்ல வர பயமாக இருக்கு, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு ஷியாமுக்கு. அம்மா நான் சென்கிட்ட போகிறேம்மா, என்னை விடுமா அப்படின்றாங்க. அப்போது நீங்கள் தான் சரிடா ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுடுறீங்க. அப்போ பாய்ஸ் தான் எல்லோரும் சரி ஓகே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வர்றியா அப்படின்றாங்க. நீங்களா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே ரெடி ஆகுறீங்க. நம்ம வியும் ஜிமினும் தான் வந்து குழந்தை வச்சுருப்பாங்கடா. டக்குன்னு ஷாம் வந்து என்ன பண்ணுறான், இறங்கி உங்கள் ரூம்க்கு நீங்கள் ரெடியாக போயிருப்பீங்களா, அந்த ரூம்குள்ளே ஓடி வந்துடுறான். இவங்க பார்த்துட்டு என்னடா அந்த பையன் இப்படி ஓடுறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ சேர்ந்தான், அதுவா அது ஒன்றும் இல்லை, அண்ணா அம்மாகிட்ட பேச போகிறான், அவன் பேசிட்டு வந்துடுவான், நீங்கள் வாங்க நம்ம போகலாம், எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் வேணும் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா ஜிமின் தான், சரி இல்லையே இவன் என்னமோ மைண்டை மாற்றுற மாதிரி இல்லை ஜேகே உனக்கு அப்படின்றான். ஜிமின் வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாங்கடா. அப்போது ஜேகே தான், ஆமாம் மச்சான் குழந்தைக்கு பேச தெரியலனாலும் சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவங்களுக்கு டவுட் ஆகுது. இந்த பக்கம் ஷாம் உள்ளே வந்திருப்பான்ல, அவனை பார்க்கலாம்டா. அவன் வந்து உள்ளே உங்ககிட்ட வந்துட்டு, என்னம்மா எல்லாம் ஓகேவா அப்படின்றான். ஓகே ஓகே தேன் அப்படி தாண்டா தங்கம், இவங்க எதுக்கு இப்படி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில, அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சூப்பராக நடித்த அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. என்ன நடந்திருக்கோன்னா, நைட்டு வந்து அவங்களுக்கு போதை ஃபுல்லாக இறங்கணுன்னா தூக்கம் தெளிஞ்சிருக்கும். நீங்கள் எந்திரிச்சு பார்த்துருப்பீங்க. ஷாம் தான் வந்து உங்களை ஆக்சுவலாக எழுப்பியிருப்பாங்க. எழுப்பிட்டு அம்மா என்னம்மா ஜேகே அம்மா இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். நீங்கள் தான் கமெண்ட்ரு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாமை கூட்டிகிட்டு போயிருப்பீங்கடா. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் போயிட்டு இவங்க பண்ணுறதுலாம் ஏதாவது வித்தியாசமாக இருக்குடா, அம்மா சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இந்த எல்லா வேலையும் காலையில் எழுந்திரிச்சு ஷாம் ட்ராயிங் பண்ணது, ஜேகேவை மாமான்னு கூப்பிட்டது, மற்ற பாய்ஸை மாமான்னு கூப்பிட்டது, அங்கிள்னு கூப்பிட்டது, எல்லா வேலையும் நடந்திருக்கும். இப்போ ஷாம் தான் வந்து கேட்டுட்ருக்கான். அம்மா வேறு ஏதாவது நான் சென்கிட்ட சொல்லணுமா அப்படின்றான். இல்லைடா தங்கம் ஒன்றும் வேண்டாம், இதுக்கு மேலே அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்கடா. உங்கள் ஃப்ரெண்டு ரியா தான் வந்து கூப்பிட்ருப்பான். நீங்கள் திருப்பி பேக் அவளுக்கு கால் பண்ணிவிட்டு, என்னடி என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறா. நீங்களா எனக்கு இன்னும் டவுட்டு அதிகம் தாண்டி ஆகுது, அவங்களுக்கு வந்து ஷாம் மாமான்னு கூப்பிட்டா கோவம் வருதுடி அப்படின்றீங்க. என்னடி சொல்கிற, அப்போது ஒரு வேளை இவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்கடா. அப்போது நீங்களும் ரியாவும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜேக்கப் கவனிச்சிட்றாரு. அவங்க வெளியில் அந்த டுகெதராக தானே போயிருப்பாங்க, அதனால் அவங்க வந்து கவனிச்சிட்றாங்க. கவனிச்சுட்டு என்ன என்ன பேசிகிட்ருக்க அப்படின்றாங்க. இல்லை எங்களுக்கு ஒரு டவுட்டு, அதான். என்ன டவுட்டு? வயனுக்கு வந்து ஜேகே வி ஜிமின் மேலே டவுட்டாக இருக்குது. அவங்கெல்லாம் எதுக்கு அவளை பேம்பர் பண்ணுறாங்கன்னு அவளுக்கு ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருக்குது. அதுக்கு தான் அவள் ஏதாவது பண்ணலாமான்னு கேட்டால் நான் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுத்தேன். பட் இன்னும் அதெல்லாம் ஒர்க் அவுட் கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு ரியா சொல்கிறா. ஜேகப் தான், அதுக்கு ஒரு வழி இருக்குது, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துகிறேன் கம்முன்னு அப்படின்றாங்க.
டிஎன்ஏ டெஸ்ட்டா? வைனா அப்படியே யோசிக்கிறாங்கடா. டிஎன்ஏ டெஸ்ட் நல்ல ஐடியா. இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி ஓகே நான் அதுக்கு எல்லா ஷாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன், நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ரிப்போர்ட் தர முடியுமா அப்படின்றீங்க. அப்போது ஜேக்கப் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க, கொரியர் பண்ணுங்கள், ஒரு 1 வீக்கில் வந்துடும் ரிசல்ட்டு, நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்றப்பாரு. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்புறீங்கடா. ஆஃபீஸ் போயிட்டு பார்க்குறீங்க அவங்க எல்லாம் ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து கீழே உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்கடா. அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு ஷியாம் இங்கே வாடா தங்கம் அப்படின்றீங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்ட்டு வரா. அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியாடா செல்லம் அப்படின்றீங்க. அப்போ ஷியாம் தான், என்னம்மா ஹெல்ப்பு சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஷியாம் சொல்கிறேன்டா. அப்போ நீங்கள் தான் இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. அப்போ ஷியாம் தான், அம்மா இன்னைக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா, இல்லைடா தங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ தாராளமாக தள்ளி விடு சரியா அப்படின்றீங்க. சரிம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஷியாம் வந்து சென்னை பார்க்குறான். சென்னை வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்கடா. பேசி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு அந்த பாய்ஸ் ரூம்குள்ளே போகிறீங்க. அப்போ செயின் தான், ஷியாம் வா போகலாம் அம்மா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே வராங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம பாய்ஸ் கேபினுக்கு தாண்டா போகிறீங்க. இங்கே 3 பேருமே இருக்காங்க. உங்களை பார்த்துட்டு வயன் என்ன வயன் ஏதாவது வேணுமா அப்படின்றாங்க. இல்லை இந்த ஃபைலை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. இந்த டோர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பசங்களும் உள்ளே ஓடி வந்துடுறாங்க. உள்ளே ஓடி வந்துட்டு உங்கள் கூட வந்து நின்றுக்கிறாங்க. பாய்ஸ் தான், அச்சோ இவங்களும் வந்துட்டாங்களா, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி வாங்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கூப்பிட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்கடா. நம்ம குட்டி பாய்ஸ் தான் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி போயிட்டு அந்த டேபிளுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கீங்க. டேபிளுக்கு அந்த பக்கம் வந்து நம்ம பாய்ஸ் 3 பேர் இருக்காங்க. நம்ம 2 பேரும் சென்னும் ஷியாமும் அந்த சைடு போயிட்டு வியை போயிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. வி தான், டேய் என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்றாரு. எனக்கு இந்த பென்னு வேணும் அப்படின்ட்டு அப்படியே ஷான் கேட்குறான். வி தான் சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென் எடுத்து கொடுக்குறாரு பாருங்க. கரெக்டாக அங்கேருந்து ஒரு ஸ்டாப்லர் எடுத்து ஷியாம் கையில் வச்சுட்டு அவன் கையில் அடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது வி தான் டே என்னடா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை வைக்க போகிறாரு. கரெக்டாக ஷியாம் வந்து அவன் கையில் ஸ்டாப்லர் அடிக்க போகிறத வந்து வி வந்து பிடிக்க போகிறாருடா. வி ஒரு கையில் வந்து ஸ்டாப்லர் பென் தெரியாமல் பட்டுருது. ஃபுல்லாக பல்ல லைட்டாக மேலாப்பில் வந்து அந்த குழந்தைங்க ஃபோர்ஸுக்கு வந்து லைட்டாக தான் பட்டிருக்கு. லைட்டாக ப்ளீட் ஆகுது. ஒரு சொட்டு 2 சொட்டு அந்த மாதிரி வந்து பிளட் வருது. அதை வி பார்த்துட்டு ஐயோ சீன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் ஏதாவது பட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை தான் பார்க்குறாரு ஃபஸ்ட்டு. உங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவர் கையில் பிளட் வருது, நம்ம பையனை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு வி முன்னாடி இப்படியே குமிஞ்சு ஷியாமோட கையெல்லாம் பார்க்குறீங்க ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்ட்டு. இல்லை அவருக்கு ஒன்றும் ஆகலை, உங்கள் கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியை பார்க்குறீங்க. வி தான் அவரோட கையிலேருந்து அந்த ஸ்டாப்லர் பெண்ணை லைட்டாக அந்த மூவ் பண்ணி எடுக்கிறாரு. பிளட்டு வருது. நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு உங்கள் கர்ச்சீஃப் எடுத்து வியோட பிளட்டை வந்து அப்படியே அந்த கர்ச்சீஃபில் வந்து எடுத்துக்கிறீங்கடா. வி தான் ஒன்றும் இல்லை நார்மல் தான், ஒன்றும் பெருசால போல் லைட்டாக தான் பட்டிருக்கு அப்படின்றாரு. நீங்கள் தான் ஷியாம் என்ன ஷியாம் பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி போகிறீங்க. அப்போ ஜிமின் தான் டக்குன்னு வந்துட்டு அவங்க குழந்தைங்க 2 பேரையும் ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டு வயன் என்ன அவங்களாம் குழந்தைங்க இப்படியா கோவப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சென் வந்து பார்த்தீங்கன்னாடா கையில் ஒரு சிசர் மாதிரி வச்சுருப்பான். அதை வச்சு நம்ம ஜிமினோட தலைமுடியிலேருந்து லைட்டாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க கேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறான். பாய்ஸ் யாரும் பார்க்கல. ஜேகே வந்து வியோட ஹேண்டில் வந்து பிளாஸ்டர் மாதிரி போட்டு விட்டுட்டுருக்காருடா. வி வந்து அதை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் மட்டும்தான் ஷென் எடுத்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரூமில் ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்குது, அது உங்களுக்கு இன்னும் தெரியலை. அந்த விஷயம் நெக்ஸ்ட் பார்ட்டில் தெரிய வரும். ஓகேவாடா, அங்கே பேக் டு த ஸ்டோரி. சென் வந்து அந்த முடியை எடுத்துகிட்டு அவனோட ஜோப்பில் வந்து வச்சுட்டு அப்படியே பார்க்குறவங்கள அப்படியே லைட்டாக பிளிங்க் பண்ணுற மாதிரி கண்ணை 2யுமே அப்படி மூடி திறக்கிறான். நீங்கள் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே தலையை லைட்டாக நோட் பண்ணுறீங்க. அப்போது ஜிமின் தான் வயன் குழந்தைங்க அடிக்காத, அவங்களாம் சின்ன பசங்க தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து விட்டுறாருடா. நீங்கள் வந்து அப்படியே ஜேகே கிட்டே போகிறீங்க. ஜேகே கிட்டே தான் அந்த ஃபைலை கொடுக்க வந்திருப்பீங்க. அந்த ஃபைலை கொண்டு போய் ஜேகே டேபிளில் வைக்கிறீங்க. ஜேகே தான் திரும்பிட்டு ஓகே வைன் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன், ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வராரு. அந்த சேரில் உட்கார வராருடா. நீங்கள் தான் ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு வர்றீங்க. அது வந்து ஜேகே தான் யூஸ் பண்ணியிருப்பாரு நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி.
அந்த ஜூஸ் குடிச்சிருப்பாருடா. அது அப்படியே ரப் பண்ணிட்டு டேபிள்ல தான் வச்சிருப்பாரு. நீங்க அத ஆளுங்காப்புல எடுத்துட்டு அப்படியே வந்துடுறீங்க. இப்போ அந்த 3 சாம்பிளுமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அத 3யுமே எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஏர் டைட்னர் கவர் இருக்கும்லடா, அதில போட்டு நீங்க எப்படியாவது இத கொண்டு போய் ஜேக்கப் கிட்ட குடுத்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. டக்குனு வந்துட்டு ஜிமின் தான் வெளியில வராரு. "ஒயன்" அப்படின்ட்டு வராரு. நீங்க "ஐயய்யோ! என்னாச்சு தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட பார்க்குறீங்க. அப்போ ஜிமின் தான், "குழந்தைங்க பாருங்க, அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்க. எங்கள வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து அப்படியே விளையாட விட்டுட்டு அவரும் வந்து போயிடுறாருடா. நீங்க தான் அப்ப தான் உங்களுக்கு உயிரே வருது. அப்பாடா! "டேய் ஷியாம், ஏன்டா உள்ளயே இருந்தீங்க? அம்மா வந்தப்போ கூட வந்திருக்கலாம்ல" அப்படின்றீங்க. "ஆ அது வந்து அங்கிள் சாக்லேட் தரேன்னு சொன்னாங்களா, அதான் நாங்க அங்கேயே இருந்துட்டோம்" அப்படின்ட்டு அப்படி குழந்தைங்க சொல்லவும் நீங்க தான், சரிடா, ஆனா இத கொண்டு போய் இப்போ போஸ்ட் பண்ணணும். யார் போறது?" அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டுருக்கீங்க. எப்படி போறது அப்படின்ட்டு. அப்போ கரெக்ட்டா நம்ம வி தான், "வயன், இந்த ஃபைல கொஞ்சம் மெயில் பண்ணணும். பண்றீங்களா?" அப்படின்ட்டு கொண்டு வந்து வராரு. நீங்களா, ஓகே சார்" அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்கி மெயில் பண்ண போறீங்க. உங்களுக்கு மெயில் ஒர்க் ஆகல. "சார் ஒர்க் ஆகல. ஓ! அப்படியா? பக்கத்துல அந்த இன்னொரு கேபின்ல போய் செக் பண்ணி பாருங்க" அப்படின்றாரு. நீங்களும் போயிட்டு செக் பண்றீங்கன்னா, அந்த கேபின்ல வந்து மெயில் வந்து போல. ஏன்னா ஃபாரின்க்கு அனுப்ப வேண்டியது உங்க கம்பெனில வந்த சர்வேயர் வந்து அன்னைக்கு ரொம்ப வீக்கா இருந்தனால, வி தான், "சரி ஓகே, இத கொண்டு போயிட்டு வெளியில ப்ரௌசிங் சென்டர்ல குடுத்து மெயில் அனுப்பிட்டு வாங்க" அப்படின்ட்டு அனுப்புறாரு உங்கள. நீங்க வந்து ஹேண்ட்பேக் எடுத்துட்டு தானே போறீங்க. அதில தான் எல்லா டெஸ்ட்டும் வச்சிருப்பீங்க. அது வந்து வி பார்த்துட்டு அப்படியே கேபின்குள்ள போறாரு உங்கள பார்த்துட்டே. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க தான் அப்படியே டக்குன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த அந்த இதில தான் பாக்ஸில தான் வந்து அந்த கொரியர போடுறீங்க. போட்டுட்டு தான் அடுத்ததா தான் அந்த மெயில் அனுப்புறக்கே போறீங்கடா. அங்கே போய் பார்க்குறீங்க, அவங்களும் வந்து மெயில்லாம் அனுப்பிட்டு, நீங்க நேரா ஆஃபீஸ்க்கு தான்டா வர்றீங்க. பார்த்தா கேபின்ல வந்து பசங்க இல்ல. "ஐயோ! பசங்க எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போயிட்டு நம்ம பாய்ஸோட ரூம் தான் ஃபர்ஸ்ட்டு திறக்கிறீங்க. அங்கேயும் இது போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் திறக்கிறீங்க. அங்கேயும் பசங்க இல்ல. நீங்க வந்து ஸ்பீட்ல திறந்துருப்பீங்கடா. நாட்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ 3 பேருமே பார்த்துட்டு, "என்ன என்ன என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே கேட்குறாங்க. நீங்களா, பசங்கள காணோம். பசங்க எங்கே போயிட்டாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. "ஆ இங்கே வரலையே. உன்னோட கேபின்ல தானே விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்க கூப்பிட்டதுக்கு கூட இல்ல. நாங்க இங்கேயே இருக்கோம். அம்மா வர வரைக்கும்னு சொன்னாங்க. அங்கே தான் இருப்பாங்க பாரு" அப்படின்றாங்க. நீங்களா, "ஆ நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அப்படியே தேடுறீங்கடா. அந்த ஃப்ளோர்லேயே இல்ல பசங்க. நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துடுறீங்க. "இல்ல பசங்கள காணோம்" அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப பதட்டமாகுறீங்க. அப்போ ஜேகே தான், ஒண்ணும் இல்ல. இரு நான் பார்க்குறேன். சிசிடிவி கேமரால பார்த்து தெரிஞ்சிரும்" அப்படின்ட்டு அப்படியே வந்து சிசிடிவி கேமராலாம் செக் பண்றாருடா. ஷியாம வந்து உங்களோட அந்த 2 கொலீக்ஸ் தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஷியாமையும், சென்னையும். நீங்க தான் அத பார்த்துட்டு, "இவங்களா கூட்டிட்டு போனாங்க? இவங்க எதுக்கு கூட்டிட்டு போனாங்க? ஆஃபீஸ விட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வந்து நம்ம பாய்ஸ் தான், "இவங்க வேலைய விட்டு நீக்கியாச்சே. இவங்க எதுக்கு ஆஃபீஸ்க்கு மறுபடியும் வந்தாங்க? இவங்க எதுக்குடா குழந்தைய தூக்கிட்டு போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்கு, ஜிம்மிக்கு, ஜேகேக்குலாம் ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அந்த சிசிடிவி கேமராவே. சரி ஓகே, ஃபுட்டேஜ மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அப்படியே இவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இவங்க வந்து எங்கள பசங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாகுது. என்ன, அவங்க வேலைக்கே வரல. ஆனா என் பசங்கள எதுக்கு அவங்க கூட்டிட்டு போனாங்க? எங்க கூட்டிட்டு போனாங்க? அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கும்டா. நீங்க கால் பண்றீங்க. காலே ரீச்சே ஆக மாட்டேங்குது. போலீஸ்ல வந்து அதையும் சொல்றீங்க. எனக்கு தெரியும். என் கூட தான் வேலை செஞ்சாங்க. பட் இப்ப இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றீங்க. நீங்க ரொம்பவே பயந்துடுறீங்கடா. அப்படியே பதட்டத்தில உங்களுக்கெல்லாம் கண்ணம், கையின்னு சொல்லிட்டு எல்லாமே பிங்கிஷ் கலர்ல ஆயிடுது. அப்படியே வேர்த்து ஊத்துது. நீங்க அப்படியே போயிட்டு நான் உட்காந்துக்கிறீங்கடா ஒரு பெஞ்ச்ல போயிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு பெஞ்ச்ல உட்காந்துருக்கீங்க. பக்கத்தில வந்து நம்ம ஜிமின் உட்கார்றாரு. நீங்க பார்த்துட்டு, "என் குழந்தைங்க என் குழந்தைங்க நல்லா தானே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல" அப்படின்றீங்க. ஜிமின் தான், "இல்ல ஒண்ணும் ஆயிருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹேண்ட பிடிச்சு அப்படியே ஆறுதல் சொல்றாரு. அப்போ நீங்க தான், "இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் நான் அவங்கள பார்க்கணும்" அப்படின்னு இருக்கீங்க. அப்போ திரும்பி ஜேகே தான் பார்க்குறாரு. ஜேகே தான், "ஆ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இரு. பசங்க முன்னாடி நீ இருப்ப" அப்படின்ட்டு அப்படியே கூட்டிட்டு போறாரு உங்கள. உங்கள கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வி வந்து லேப்டாப் வச்சு என்னமோ செக் பண்ற மாரி இருக்குடா. சர்வையர் செக் பண்ற மாரி இருக்கு. நீங்க அத நோட் பண்றீங்க. ஆனா வந்து உங்களுக்கு அத கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நீங்க ரொம்பவே வந்து பதட்டமா இருக்கீங்க. அப்படியே உட்காந்துட்டு எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே வந்து கரெக்ட்டா ஒரு பெரிய ஒரு கைவிடப்பட்ட ஒரு பில்டிங் முன்னாடி தான் கொண்டு வந்து நிறுத்துறாரு. நீங்க பார்த்துட்டு, "இங்கேயா இருக்காங்க என் பசங்க?" அப்படின்றீங்க.
ஆ இங்கே தான் காமிக்குது அப்படின்றாரு வி. நீங்களா? ஆ என்ன காமிக்குது அப்படின்றீங்க. இல்லை, அவங்க கழுத்தில் காலையில் நாங்கள் ஒரு செயின் மாதிரி போட்டு விட்டோம்ல. ஆ ஆமாம், அதில் ஒரு சிப் இருக்குது. அது இங்கே தான் காமிக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனீங்கன்னா ஒருத்தருமே இல்லை. ஆனால் குழந்தைங்க அழுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குது. ஆனால் எங்கே இருக்காங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியாம் அப்படின்னு கத்த போகிறீங்க. ஜிமின் தான் உங்கள் வாயை வந்து மூடிட்டு கத்திராத, இங்கே வந்து யார் இருக்காங்கன்னு தெரியாது, சத்தம் போட்டுறாத, குழந்தைங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வராரு. இங்கே வீக்கும் ஜேகேக்குமா இதுதான் சாக்குன்னு அவன் பாடுறா லிப்ஸில் கை வச்சான் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பார்த்து ஜிமினை பார்த்து முறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் திரும்பி பார்க்குறாரு. என்ன இவனுங்க பின்னாடி வரமாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் அப்படியே ஜிமினை முறைச்சிட்டு வரதை பார்த்துட்டு இப்போ இது முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸ் வந்து கையை எடுத்துகிட்டு போங்கடா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு செய்கையிலேயே சொல்கிறாரு. இந்த பக்கம் வியும் ஜேகேவும் தான் அப்படியே முன்னாடி போகிறாங்க. முன்னாடி போயிட்டு பார்க்குறாங்கடா, அங்கே வந்து பாடி கார்ட்ஸ்லாம் நிறையா பேர் வச்சுருக்காங்க. ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த வேலையை விட்டு நீக்கிறாங்களாடா. குழந்தைங்கள வந்து தூக்கி வச்சுட்டு அப்படியே மிரட்டிகிட்டு இருக்காங்க. டேய் இங்கே பாரு, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண போகிறேன், ஒழுங்கு மரியாதை 2 பேரும் அழுகுறீங்க அப்படின்றாங்க. பசங்களாம் நாங்கள் அழ மாட்டோம் போங்க அப்படின்ட்டு அப்படியே பசங்க 2 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க. இப்போ பாய்ஸ்லாம் அப்படியே பிடிச்சி பசங்களை கிள்ளி வச்சிடுறாங்க. இந்த பக்கம் வீக்கு ஜேகேக்கு ஜெமினுக்குலாம் அவ்வளோ கோவம் வருது. நம்ம பையனையும் அவன் கை வைக்கிறான், அவனெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்க கோவம் வருது. நீங்கள் வந்து அப்படியே ஜன்னலை பார்த்துட்டு இருப்பீங்கடா. ஜிகே வந்து சடனாக அவங்க ஹிப்பை பிடிச்சி அப்படியே பின்னாடி எடுத்துகிட்டு இங்கே பாரு, நீ இங்கேயே இரு சரியா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. உங்களுக்கு பசங்களை பார்த்து சந்தோஷம், அது போக அவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்குது. இப்போ ஜேகே க்ளோஸ்அப்பாக வந்ததும் உங்களுக்கு அப்படியே மிக்சடு ஃபீலிங்காக இருக்குது. என்ன நடக்குதுங்க, உனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. இந்த பக்கம் 3 பேர் அப்படியே மறைஞ்சு போகிறாங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே தான் அப்படியே உள்ளே போயிடுறாரு. முன்னாடி இருந்த பாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வியும் ஜிமினும் பார்த்திங்கன்னா அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு ஜேகே வந்து உள்ளே போயிடுறாரு. உள்ளே போய் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 பேர் நிற்கிறாங்கடா. அந்த 4 பேர் ஜேகேவை வந்து சமாளிக்கிறாரு. வியும் ஜிமினும் அவங்க 2 பேரையும் அடித்து போட்டு அவங்களும் வந்துட்டு ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு கொஞ்ச நேரம் அந்த ஃபைட் போகுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் பாய்ஸை கீழே விடவே இல்லை. அப்படியே கையில் தான் வச்சுருக்காங்க இன்னமும். அவங்க கையில் ஒரு நைஃபும் இருக்குடா. ஆளுக்கு ஒரு நைஃப் வச்சு குழந்தைங்க கழுத்துக்கிட்டே தான் வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே பயமாயிடுது. நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு, என் குழந்தைங்கள விட்டுருங்களேன், அவங்க பாவம், அவங்க ரொம்ப பாவம், ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்றீங்க. அவங்களாம் முடியாது, நான் என்னடி பண்ணேன், என்னை எதுக்கு அவன் போட்டு அந்த அடி அடித்தான், அவனை மன்னிப்பு கேட்க சொல்லு, நான் அவன் குழந்தைய விட்டுறேன். அது மட்டும் இல்லைடா, அவன் மன்னிப்பு கேட்டால் மட்டும் பத்தாது, ஆளுக்கு 1 மில்லியன் பணமும் கொடுக்கணும் அப்படின்றாரு. இன்னொரு பர்சன் வந்து சொல்கிறாங்கடா, அப்போ நீங்கள் தான் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை, நான் எப்படி கொடுப்பேன், அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்றீங்க. ஆள் வச்சு அடிக்க தெரியுது, அதுவும் சிஇஓ வச்சு மயக்கி அடிக்க தெரியுது, உனக்கு 1 கோடி ரூபா பணம் வந்து உனக்கு எச்சா தெரியுதா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் தான் நான் அப்படிலாம் பேசாதீங்க, அவங்க வெறும் சிஇஓ மட்டும்தான், நான் ஒன்றும் பண்ணல அவங்கள. அதனால தான் வந்து எங்களை அடித்தானா அப்படின்றாங்க. உங்களுக்கு அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க, ஒன்றும் புரியாமல் என்ன தான் சொல்கிறாங்க இவங்க எப்போ இவங்கள அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகேவா இங்கே பாரு, நான் தானே ஒன்று அடித்தேன், அதை நம்ம 2 பேரும் பேசி முடிச்சுக்கலாம், குழந்தைங்கள விடு, அவர் ரொம்ப பயப்படுறா விடு அப்படின்றாரு. அப்போது அவங்க அந்த பர்சன் தான் முடியாது, குழந்தைங்கள விட்டுட்டா நீ எப்படி அடிப்பேன்னு எங்களுக்கு தெரியாது, இவங்கள தான் எங்களுக்கு துருப்பிச்சிட்டு, இவங்கள விட்டுட்டுலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வி தான் முதல்ல அவங்கள போட்டு தர்றேன் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வி வந்து சொல்கிறாருடா. அப்போ அந்த பர்சன் தான் இங்கே பாரு, குழந்தைங்க கழுத்தில் கத்தி எங்களை போட்டிங்கன்னா குழந்தைங்களை கொன்னுட்டு தான் நாங்கள் சாவோம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மினா டே கொஞ்ச நேரம் இருடா, வயன் நீ பின்னாடி வா முதல்ல அப்படின்றாங்க. நீங்கள் தான் என் குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து டக்குன்னு சென்னை விட்டுட்டு அந்த காய்க்கு பக்கத்தில் இருந்த பர்சன் உங்களை பிடிச்சிட்றான். இந்த பக்கம் ஜிம்மின்க்கு வீக்கு ஜேகேக்கெலாம் சுத்தமாக ஒன்றுமே புரியலை, என்ன பண்ணுறதுன்னே தெரில. டேய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கோரஸாக கத்துறாங்க. சென் வந்து அப்படியே வந்து இந்த ஷியாமா பிடிச்சிருக்காங்களடா, அவனோட காலை வந்து கடிக்கிறான். கடிக்கும்போது பார்த்திங்கன்னா சென்னை அப்படியே லைட்டாக தள்ளி விட்டுறான் பாருங்கள். சென் கீழே விழுந்துடுறான்னா, கீழே விழுந்தோடனே வீ போயிட்டு சடனாக சென்னை
தூக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்றாரு. இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் இங்கே வலிக்குது அப்படின்ட்டு அப்படியே கையை காமிக்கிறான். அப்போ வீதான் சரி ஒன்றும் இல்லை, நம்ம போயிடலாம், நீ வந்து இங்கே பாரு, இங்கே உட்காரு, நான் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வந்து கம்மன் அமைதியாக இங்கே உட்கார தங்கம், கீழே இறங்காத அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். ஒரு டேபிள் மாதிரி இருக்குன்னா அந்த டேபிளில் தான் உட்கார வச்சுருக்காரு உட்கார வச்சுட்டு வந்து பார்க்குறாரு. இங்கே பாரு, நீ இவ்வளோ நேரம் பண்ணதுக்கே உன்னை உயிரோட விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நீ பண்ண காரியம் இருக்கே உலக மகா முட்டாள்தனம். நீ எப்படிரா இங்கேருந்து உயிரோட போயிடுவியா நீ அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அப்போ அந்த பர்சன் 2 பேருக்குமே அள்ளு விட்டுறது. என்னடா பண்ணோம் இப்போது, அப்படி ஒன்றும் பண்ணலையே, இவ்வளோ தானே பிடிச்சி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. நீங்கள் தான் என்ன பேசுகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு வந்து சென்னை மட்டுமாவது காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குடா. நீங்கள் ஜேகே பேசுகிறத கேட்டுட்டு இவங்க என்ன இவ்வளோ உரிமை எடுத்து பேசுகிறாங்க, அப்படி என்ன நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த பர்சன் தான் 2 பேரும் இங்கே பாருங்கள், நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து விட்டுடுறோம், நீங்கள் எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஜிமினா, பார் அவன் விட்டாலும் நான் விடுறதா இல்லை, ஒழுங்கு மரியாதையாக ஷாமையும் ஒயினையும் இந்த சைடை விடுங்க, இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாரு ஜிமின். அவங்களுக்கு வந்து என்னடா அது, ஒருத்தன் தான் அடித்தான், இப்போ என்ன 2 பேரும் சண்டைக்கு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் சவுண்ட் கேட்குது. அப்படியே ஷாமை வச்சுருந்தாலடா அந்த பர்சனோட காலில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க, தான் ஷூட் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டோன்னே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே மயக்கம் வந்திருக்கோண்டா. நான் உங்களை அப்படியே வந்து அவன் தான் தாங்கி பிடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் வீக்கெல்லாம் சுருன்னு ஏறுது. டேய் அவ்வளோ எதுக்குட்டு அப்படி பிடிச்சிட்ருக்க, விட்டு தொலைடா அப்படின்றாரு. நான் விட மாட்டேன், நான் விட்டேன்னா நீங்கள் என்னை சுட்டுருவீங்க, நான் விட மாட்டேன், நான் உயிரோட போகணும், ஏய் ஓய் நிந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்புறம் அடிக்கிற மாதிரி போகிறான். அவங்க நெக்கில் தாண்டா கை வச்சுருப்பான். அப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து அவனை ஒரு ஸ்லாப் தான் வைக்கிறாரு. அவன் அப்படியே 2 ரோல் பண்ணிவிட்டு அப்படியே விழுகிறான். விழுந்துட்டு பார்க்குறான்டா, நோஸ்லலாம் வந்து பிளட்டே வந்திருக்கும் ஜிமினோட ஸ்லாப்பில். உங்களை வந்து அப்படியே பிடிக்கிறாரு ஜிமின். பிடிச்சிட்டு அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறாருடா. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சேர் மாதிரி இருக்குது இங்கே, அதை எடுத்து போட்டு உட்கார வைக்கிறாரு. ஏய் வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் உட்காரவே முடியல உங்களால். ஜிமின் வந்து டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அப்படியே தூக்க போகிறாரு. அப்போ தான் டேய் இருடா, அவளை அப்புறம் பார்த்துக்கலாம், அவளை அப்படியே விடு, முதல்ல இவனுக்கு 2 பேரும் கவனிச்சுட்டு அப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே விழுந்தாங்க பார்த்தீங்களாடா, அவங்கள போயிட்டு வந்து தூக்குறாரு. இங்கே பார் குழந்தைய விட்டுரு, இதுக்கு மேலே எனக்கு பொறுமையே கிடையாது, விட்டுரு அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜேகே தான் டக்குன்னு வந்துட்டு அந்த கத்தியை வந்து கையில் கத்தி வச்சுருக்காங்களா, அந்த கையை வந்து அப்படியே பிடிச்சி முறுக்கிறாரு பாருங்க. ஷாமை வந்து விட்டுடுறான். ஷாம் டக்குன்னு உங்ககிட்ட ஓடி வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஓடி வந்துடுறான். இந்த பக்கம் ஜேகேவா போட்டு வெளுத்து எடுக்கிறாரு அந்த 2 பர்சனையும். ஜிமினும் வியும் பார்த்துட்ருக்காங்க அவங்க 2 பேரையும் எப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் சின்னுக்கும் ஷாமுக்கும் பயமாயிடுது. அடிக்காதீங்க எங்களுக்கு பயமாக இருக்குது, அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வியா டே ஒன்றும் இல்லைடா செல்லங்களா, ஒன்றும் இல்லை, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காரில் உட்கார வைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க, இந்த சாக்லேட் சாப்பிட்டு சமத்து பிள்ளையா இங்கேயே உட்காந்துருக்கணும், சரியா, உள்ளெல்லாம் வராதங்க, நாங்கள் அந்த அங்கிள்ஸை பார்த்துட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்றாங்க. போகாதீங்க, நாங்கள் அம்மா கிட்ட போகணும், எங்களை கூட்டிகிட்டு போய் அம்மாட்ட விடுங்க அப்படின்றாங்க. ஜியா அம்மாவை அடுத்து அம்மாவை தான் கூட்டிகிட்டு வரப்போகிறோம், சரியா, நாங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறோம். 2 பேரும் சமத்து பிள்ளையா இந்தாங்க டேப்லாம் இருக்குது, பொம்மை படம் பார்த்துட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு பனானா மில்க் ஷேக் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கூட இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டு சமத்தாக உட்காந்துருக்கணும், ஓகேவா அப்படின்றாரு. சரி, ஆனால் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், சரியா, உங்கள் அம்மாவை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துறேன், ஓகேவா அப்படின்றாரு. அப்போது சின்னும் ஷாமும் தான் சரி சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு சாக்லேட் பனானா மில்க் ஷேக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருக்காங்கன்னா, இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஜேகே அவ்வளோ கோவம் தீர அடிக்கிற 2 பேரையும் போட்டு வியும் ஜிமினும் அப்படியே வந்து அடிக்கிறாங்கடா. 3 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அவங்களால சுத்தமாக தாங்க முடியல. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அன்கான்ஷியஸ்க்கே போயிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் மயக்கமாக தாண்டா இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் எதுவுமே தெரியாது, அந்த கன் சவுண்ட் கேட்டது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது, அப்படியே மயக்கத்துலேயே இருக்கீங்க.
இப்போ பியும் ஜிகேவும் தான், டேய் இவங்கள என்னடா பண்ணலாம், தோலை உரிச்சிடலாமா அப்படின்றாரு. பியா, அதில் கம்மி தான்டா, கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும், வழி வந்து சாகணும் இவனுங்க 2 பேரும், ஒயன் மேலேயே கை வைக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ல கடிச்சு பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிமின் தான் ஒரு ராட் எடுத்துகிட்டு வராரு. ராட் எடுத்துகிட்டு வந்து அவங்க பேக் போன்லேயே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அவங்க 2 பேரும் மயக்கத்தில் இருந்தால் கூட தெளிஞ்சு அப்படி கத்துறாங்க. அவங்க முதுகலம்பில் அடிக்கவும் ஜிமின் தான், ஏன் ஒயினா நீ தொடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை போட்டு அடிக்கிறாரு பாருங்க. அந்த ஷோல்டர் வந்து அப்படியே கழன்றுது. அதை பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இதுக்கு மேலே என் ஒயின் மேலே கையை வச்ச அவ்வளோதான், நீ உயிரோடு இருக்க மாட்ட, இருந்தால் தானே வைக்கிறக்கு அப்படின்ட்டு அப்படியே அந்த ராடை தூக்கி போட்டு உங்கள் கிட்ட தான் வராரு. அப்போ ஜேகே தான், அதை நீ பார்த்துக்கோ, நான் என்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே வந்து ஜிம்மின் தள்ளி விட்டுட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாரா. சரி ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்க்கு பின்னாடி வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடுதுடா. அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு பெட்ரோல் ஊற்றி 2 பேரையும் கொளுத்திடுறாங்க. வியூ ஜிமினும் கொளுத்திட்டு அவங்க கூட வராங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜேகே தான் அவங்கள கொண்டு வந்து அப்படியே படுக்க வச்சு பசங்க கிட்ட பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் அப்படியே பனானா மில்க் ஷேக்கில் குடிச்சு இப்போ தான் கொஞ்சம் காம் ஆயிருக்காங்க. தாங்கங்களா, ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்கு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும் ஜேகே அப்படின்றாங்க. இது ஜேகேவா? ஓ மாமாவுக்கு இது எவ்வளோ பெட்டருடா, இப்படியே கூப்பிடுங்க அப்படின்றாரு. அப்போ அவங்க தான் சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு க்யூட்டாக சொல்லுதுங்க. ஜேகே சிரிச்சு, அம்மாவை பார்த்துக்கங்க, அம்மாவை அன்கான்ஷியஸாக இருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு இப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கடா. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து தான் உட்காந்துருக்காரு, ஜிமின் முன்னாடி உட்காந்துருக்காரு, ஜேகே தான் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. டேய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிரு அப்படின்றாரு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ ஜேகே தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாருடா. நீங்கள் வந்து அப்படியே மயக்கத்துலேயே மேலே சாயிறீங்க. ஓகேடா, இந்த பாட்டை இதோட முடிக்கிறேன். சோன் வந்து அந்த எஃப்எஃப் வந்துடும், ரெகுலராக போடுற மாதிரி போட்டுடுறேன். யாரும் வந்து கோச்சிக்காதீங்கடா, ஓகேவா? லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ, பாய்.